الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாட்டில் நடக்கக்கூடிய சில செய்திகளை நாம் பார்க்கின்றோம். சில விஷயங்களை, சில சட்ட திருத்தங்கள் என்ற பெயரில் நடக்கக்கூடிய இந்த அமளி துமளிகளை நாம் பார்க்கிறோம். எப்போது எடுத்தாலும் முஸ்லிம்கள் மாத்திரமே வஞ்சிக்கப்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். இப்படி நடக்கக்கூடிய இந்த நிலையில் வரக்கூடிய ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், பெரும்பாலான மக்கள் அதை கொண்டாட இருக்கிறார்கள். இராணுவ அணிவகுப்புகள் நடக்க இருக்கின்றது. முப்படைகளும் சேர்ந்து பரேடுகள் நடத்த இருக்கிறார்கள். இப்படி சுதந்திர தினத்தினுடைய அணிவகுப்பு நடத்த இருக்கின்ற இந்த நாளில்தான், சுதந்திர தினத்தை நாடே கொண்டாட இருக்கும் இந்த நாளில்தான், இந்த நேரத்தில்தான் மீண்டும் முஸ்லிம்களை வஞ்சிக்கும் விதமாக, முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்யும் விதமாக, முஸ்லிம்களை கஷ்டப்படுத்தும் விதமாக, இந்த நாட்டில் முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்றுமில்லை, நாங்கள் நினைத்தால் எதையும் செய்வோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு வக்ஃப் வாரிய சட்டத்தில் சட்ட திருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த மத்திய அரசு. பொதுவாக ஒரு சில விஷயத்தை முதலாக நான் சொல்லிக் கொள்கின்றேன். மத்திய அரசிடம் மதுக்கடைகள் ஏராளமாக இருக்கிறது, மதுவை குடிப்பதினால் தான் பெரும்பான்மையான விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது, மது இந்த நாட்டில் விற்கப்படுவதினால், மதுவினுடைய உற்பத்தி இருப்பதினால் பல குடும்பங்கள் சிதைந்து சின்னா பின்னமாகின்றது, சம்பாதிப்பவன் தன்னுடைய குடும்பத்திற்கு கொடுக்காமல் மதுவை குடித்தே குடும்பத்தையும் நாசம் செய்கின்றான், அவனுடைய உடலையும் வாழ்வையும் அவன் நாசம் செய்து கொண்டிருக்கிறான். அதனால் இந்த மதுவே இல்லாத நாடாக நீங்கள் மாற்றிவிடுங்களேன் என்று சொன்னால் அது அவர்களுடைய காதில் விழுவது கிடையாது. தெருவிளக்கில், தெருவினுடைய இருக்கக்கூடிய கம்பங்களில் விளக்கு இல்லை, அதை தயவு செய்து சரி செய்யுங்கள் என்று சொன்னால் அது அவர்களுடைய காதில் விழுவது கிடையாது. இந்த கிராமங்களில், நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ கிராமங்களுக்கு இன்று வரைக்கும் மின்சாரமே இன்னும் செல்லவில்லை என்று சென்று சொன்னால் அதை பற்றி அவர்களுடைய காதில் விழுவது கிடையாது. பல கிராமங்களுக்கு சரியான பேருந்து வசதிகள் இல்லை, இன்று வரைக்கும் மணிக்கணக்காக நிற்க வேண்டும், அவர்கள் வர வேண்டும் என்றால் அது அவர்களுடைய காதில் விழுவது கிடையாது. பல கிராமங்களில் சரியான மருத்துவமனைகள் இல்லை, இரவு நேரங்களில் ஏதேனும் அவர்களுக்கு ஆகிவிட்டால் கிட்டத்தட்ட 10-15 கிலோமீட்டர் அவர்களுடைய டவுனுக்கு வர வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் அதை பற்றி அவர்களுக்கு கவலை கிடையாது. பல நபர்கள் இன்னும் அடித்தட்டிற்கும் கீழாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வறுமை கோட்டுக்கு கீழாக இருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்காக ஏதாவது செய்யுங்கள் என்று சொன்னால் இதெல்லாம் அவர்களுடைய காதில் விழுவது கிடையாது. பின்பு எது அவர்களுக்கு உறுத்துகின்றது? அவர்கள் சொல்வதெல்லாம் சுருக்கமாக, வெங்காயத்தின் விலை ஏறிவிட்டது என்றால் நாங்க வெங்காயம் சாப்பிடுறது கிடையாது, இது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொன்னால் இதை எதுவுமே காதில் கேட்காமல், பின்பு அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் மத்தியில் இருந்து கொண்டு எதைத்தான் செய்வீர்கள் என்று கேட்டால் எங்களுடைய ட்ராக் எல்லாம் வேற, நாங்கள் செய்யக்கூடிய வேலை எல்லாம் வேற. என்னங்க அப்படி நீங்க செய்வீங்க? நாங்கள் முஸ்லிம் பெண்களுக்கு உரிமை இல்லை என்று நாங்கள் நடத்துவோம், செய்தியை கொண்டு வருவோம். முஸ்லிம் பெண்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்று நாங்கள் பேசுவோம். ஹிஜாபை பற்றி திடீரென்று பேசுவோம், திடீரென்று தலாக்கில் இல்லாத ஒரு விஷயத்தை முத்தலாக் என்று எடுத்து பேசுவோம். திடீரென்று இப்படி கொண்டு வரக்கூடிய விஷயத்தினுடைய பட்டியலில் இப்போது வக்ஃபினுடைய சொத்துக்கள் முஸ்லிம்களிடத்தில் தவறுதலாக பயன்படுத்தப்படுகின்றது, அரசாங்கத்திற்கு கணக்கே இல்லாமல் அவைகள் சென்று விட்டன, இதை எடுத்து நாங்கள் பேசுவோம். இதுதான் எங்களுடைய மக்களுக்கு என்ன தேவை என்பதில் நாங்கள் கவனம் செலுத்த மாட்டோம். மாற்றமாக முஸ்லிம்களுடைய விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையாக, திருமணத்தை கட்டாயம் என்று பேசுவோம், தலாக் விஷயத்தை நீங்கள் நீதிமன்றத்திற்கு வர வேண்டும் என்று பேசுவோம், ஹுலாவினுடைய விஷயத்தில் நீதிமன்றத்திற்கு வர வேண்டும் என்று பேசுவோம். இப்படி இதை பேசுவோமே தவிர அடிப்படையான விஷயத்திற்கு எது தேவை என்பதை பேச மாட்டோம் என்ற இந்த பட்டியலுக்கு இணங்க இப்போது வக்ஃப் வாரியத்தில் இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை
கிட்டத்தட்ட 40ற்கும் மேலாக 44 சட்ட திருத்தத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் என்று ஒரு அறிக்கையை வெளியிடுகின்றார்கள். வக்ஃபு வாரிய சட்டத்திற்கும் மத்திய அரசிற்கும் அல்லது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இதில் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பது தெரியல. ஆனால் சுருக்கமாக ஒரே ஒரு வரியில் சொல்ல வேண்டுமானால், முஸ்லிம்களிடத்தில் இவ்வளவு சொத்து இருக்கிறதா, இவ்வளவு வைத்திருக்கிறார்களா, இதை எப்படியாவது ஆட்டைய போடணும், இவ்வளவுதான். இதை கையகப்படுத்த வேண்டும். இதை ஒட்டுமொத்தமாக அரசு உடைமை என்று சொல்லி நாங்கள் அதை கையகப்படுத்த வேண்டும் என்பதற்காக சட்டம் தீட்டப்படுகின்றதே தவிர வேறு எந்த விதமான நோக்கமோ எந்த காரணமோ இல்லை என்பதை வெளிப்படையாக நம்மால் சொல்லிவிட முடியும். என்றாலும் இவர்கள் என்ன சட்ட திருத்தத்தை செய்திருக்கிறார்கள், வக்ஃப் என்றால் என்ன என்பதை சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1446 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மஸ்ஜிதுன் நபவியினுடைய இடத்தை தனது விலை கொடுத்து வாங்கி, தான் வைத்திருந்த பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி இஸ்லாத்தின் பேரில் அதை வக்ஃப் செய்து காட்டினார்கள். நமக்கு ஒவ்வொரு பள்ளி வாசலும் இஸ்லாத்திற்கான சொத்து என்பதை நீங்கள் வக்ஃப் என்ற இந்த அரபி வார்த்தைக்கு இங்கிலீஷில் நீங்கள் டிக்ஷனரியில் தேடினால் ப்ராப்பர்ட்டி ஆஃப் காட், இது அல்லாஹ்வுடைய சொத்து என்பதில் விதிக்கப்படும். இதன் மீது யாரும் உரிமை கோர முடியாது. இது முஸ்லிம்களுடைய பயன்பாட்டிற்காக அது வாழையடி வாழையாக கொண்டு வரப்படும் என்ற இந்த சுன்னத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியை முதலாக வக்ஃப் செய்து இது இப்படித்தான் நிறுவப்பட வேண்டும் என்று நமக்கு காட்டி தந்தார்கள். அதற்கு பின்னால் வாழையடி வாழையாக வந்த ஏகப்பட்ட நல்லவர்கள், இறை நேசர்கள், பெரியவர்கள் தங்களிடத்தில் இருந்த மிகப்பெரிய நிலங்களை எல்லாம் இவர்கள் வஃபாத்தாகக்கூடிய நேரத்தில் இவ்வளவு ஏக்கர்களும் இஸ்லாத்திற்கானது, இத்தனை நிலங்களும் இஸ்லாத்திற்கானது, அசையும் சொத்து அசையா சொத்து என்று எதுவெல்லாம் அவர்கள் வைத்திருந்தார்களோ இது இஸ்லாத்திற்கானது என்று இஸ்லாத்திற்காக விட்டு விட்டு சென்றார்கள். இப்படி விட்டு சென்ற சொத்தில் இன்று வரைக்கும் கணக்கில் சரியாக 1,20,000 கோடி மதிப்பிலான 9.4 லட்சம் ஏக்கர் பரப்பிலான நிலம் இருக்கிறது மற்றும் 8.7 லட்சம் சொத்துக்கள் உள்ளன. இந்த கணக்கீட்டின் அடிப்படையில் முஸ்லிம் வக்ஃப் வாரியத்தினுடைய அமைப்பிடம் இருக்கக்கூடிய இந்த சொத்து, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த சொத்தினுடைய கணக்கு என்பது 3வது மிகப்பெரிய அமைப்பாக கருதப்படுகின்றது. முதல் விஷயம், ராணுவத்தினுடைய நில அமைப்பில் முதலிடமாக இருக்கிறது. 2வது, இந்தியாவினுடைய ரயில்வே நிலப்பரப்பு 2வது இடமாக பெரிய அளவில் இருக்கிறது. 3வது, முஸ்லிம்களுடைய இந்த வக்ஃப் வாரிய சொத்துக்கள் தான், நிலப்பரப்பு தான் 3வது இடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பாக கருதப்படுகின்றது என்பது செய்தியினுடைய சுருக்கமானது. இதை தாண்டி இந்த வக்ஃப் வாரிய சொத்துக்கள் என்பதை யார் பராமரிக்க வேண்டும், எப்படி பராமரிக்க வேண்டும் என்று முதலாக 1923 ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இது சுதந்திரத்திற்கு முன்னால், அதனால இதை பெருசா யாரும் பேச மாட்டாங்க. சுதந்திரத்திற்கு பின்புதான் ஒவ்வொரு விஷயத்தையும் கணக்கில் எடுப்பார்கள். அப்படி சுதந்திரத்திற்கு முன்னால் 1923 ஒரு சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லிம்கள் அதை பராமரிப்பார்கள். முஸ்லிம்களுக்கு என்று ஒரு குழு அமைப்பார்கள். அந்த குழு அரசாங்கத்திற்கு கீழாக இருக்கும் என்ற ஒரு சட்டத்தை சுதந்திரத்திற்கு முன்னால் வைத்திருந்தார்கள். அதை பொருட்படுத்த மாட்டார்கள் யாரும். பின்பு சுதந்திரத்திற்கு பின்னால் முதலாக, அதாவது வரலாற்று ரீதியாக 2வது, ஆனால் சுதந்திரத்திற்கு பின்னால் முதலாக 1954 அரசுக்கு கீழ் ஒரு வக்ஃப் வாரியம் என்பது முஸ்லிம்களுடைய உறுப்பினர்களை கொண்டு, தலைவர்களை கொண்டு கட்டமைக்கப்பட்டது. இதுதான் முதலாக. பின்பு 1959 ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. பின்பு 1964 அடுத்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. பின்பு 1969, 1995 சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. கடைசியாக 2013 மீண்டும் சட்ட திருத்தத்தை வக்ஃப் வாரியத்தில் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்ட திருத்தங்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு முழு உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது. முஸ்லிம்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும். வக்ஃப் வாரிய சொத்துக்கள் யாரெல்லாம் கபலீகரம் செய்திருக்கிறார்கள் அதை சரியாக மீட்டெடுக்க வேண்டும். ஆங்காங்கே சிதைந்து போய் விட்டிருக்கக்கூடிய நிலங்களை சரியாக அது ஒப்படைக்கப்பட வேண்டும் முஸ்லிம்களிடத்தில் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தங்கள் அவையெல்லாம். இதற்கு முன்னால் சொன்னதெல்லாம் இப்போ 2024 கொண்டு வருவதற்காக துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தம் என்பது முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பறிக்க வேண்டும், முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்தை நாம் எடுக்க வேண்டும்,
முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த வக்ஃப் வாரியம் என்ற பெயர் இல்லாமல் முழுக்க முழுக்க இது அரசாங்கத்திற்கானது என்ற பெயருக்கு இதை மாற்றம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் கொண்டு வந்திருப்பதுதான் இந்த சட்டம். அப்படி முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்ன இதில் செய்திருக்கிறார்கள் என்பதை சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டுமானால், முதலில் அரசாங்கம் சொல்வது, முஸ்லிம்கள் இந்த வக்ஃப் வாரிய சொத்தில் கணக்கில் இல்லாமல் பலதரப்பட்ட மாஃபியா கும்பலோடு சேர்ந்து இதை விற்றிருக்கிறார்கள், இதை செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் காட்டுகிறார்கள். இரண்டாவது, பெண்களுக்கு வக்ஃப் வாரியத்தில் உரிமை இல்லை, பெண்களும் அந்த இடத்திற்கு உறுப்பினர்களாக வர வேண்டும் என்பது அவர்கள் சொல்லக்கூடிய இரண்டாவது. இப்படி அவர்களாக ஒரு காரணங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு செய்வதை நாம் பார்க்கின்றோம். இப்போது இந்த விஷயத்தில் என்னென்ன அவர்கள் சட்ட திருத்தங்களை கொண்டு வருவார்கள் என்றால், 3A என்று ஒரு சட்டம் கொண்டு வருகிறார்கள். இதில் முழு உரிமை, முழு ஆதிக்கம் மாவட்ட ஆட்சியர் கலெக்டருக்கு கொடுக்கப்படும். இது வக்ஃப் வாரிய சொத்தா இல்லையா என்று அந்த வக்ஃப் வாரியம் முடிவு செய்ய முடியாது. இந்த சட்டம் வந்துருச்சுன்னா பின்பு யார் முடிவு செய்வார்? 2 பேருக்கு நடுவுல சண்டை நடக்குதுன்னு வைங்க, இது வக்ஃபுடைய சொத்து தான் என்று வக்ஃப் வாரியம் சொல்லுது. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் இல்ல இல்ல எங்களுடைய சொத்துன்னு சொல்றாங்க. இப்படி இருவர்களுக்கு இடையில் பிரச்சனை இருக்கும் நேரத்தில் கலெக்டர் வந்துருவார். இதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற சட்டம் வக்ஃப் வாரியத்திற்கு முழு அதிகாரம் இருக்கு, உங்களுடைய கெசட்ல இருந்தா நீங்க அதை சரி செய்யலாம். ஆனா இப்ப கொண்டு வரக்கூடிய சட்டம் கலெக்டர் வந்துருவார். கலெக்டர் வந்து ஆவணம் யாருக்கிட்ட இருக்கு, அது சரியா இருக்கா, இது சரியா இருக்கா, அதெல்லாம் கிடையாது. நேரடியாக கலெக்டர் பார்த்ததுக்கு பின்னாடி, ஏம்பா இது வக்ஃப் வாரியத்துக்கு தான் அப்படின்னு சொன்னா வக்ஃப் வாரியத்துக்கு, ஏம்பா வக்ஃப் வாரியம் உனக்கு அதிகாரம் இல்லை, இது அவருடைய இதுதான் அப்படின்னு சொன்னா அவருக்கு போயிடும். புரிஞ்சு போச்சு. கலெக்டரை மீறி அவங்களும் பேசக்கூடாது, இந்த பக்கம் வக்ஃப் வாரியமும் பேசக்கூடாது என்று ஒரு சட்டம். அதே போன்று 3C, இதில் திடீரென்று வக்ஃப் வாரியத்திடம் இருந்து சூறையாடப்பட்ட இடங்கள், அதாவது ஏற்கனவே சில நல்லவர்கள் விட்டுட்டு போயிட்டாங்க, அது முறைப்படிதான் முஸ்லிம்களிடத்தில் இதுவரை கணக்குல இருக்குதானா? இல்ல. ஒரு பள்ளிவாசலுக்கு எவ்வளவு இடம் இருக்கின்றது பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளுக்கு தெரியலையே. இப்படி கைவிடப்பட்ட பல நிலங்களை திடீரென்று கண்டறியப்படுகிறது வக்ஃப் வாரியத்தின் மூலமாக. இவையெல்லாம் வக்ஃபினுடைய சொத்துக்கள் தான் என்று கண்டறியப்பட்டாலோ, அறியப்பட்டாலோ, கண்டுபிடிக்கப்பட்டாலோ இப்போதும் வக்ஃப் வாரியத்திற்கு உரிமை கிடையாது. கலெக்டர் வருவாரு, அவர் முடிவு செய்வார் இது வக்ஃப் வாரியத்தின் சொத்துதானா இல்லையா என்பதை அவர் கையில் எடுப்பார். இப்படி கலெக்டருக்கு முழுமையாக ஒரு அதிகாரம் கொடுக்கப்படும். இதுதான் இதனுடைய முழுமையான விஷயம். பின்பு இந்த கவுன்சில் இப்போது இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியம் என்ற இந்த அடிப்படையில் அந்த வக்ஃப் வாரியம் இருக்காது. என்ன செய்வாங்க? மத்திய வக்ஃப் வாரிய கவுன்சில் என்று இவர்கள் நிறுவுவார்கள். மத்திய அரசு மத்திய வக்ஃப் வாரிய கவுன்சில் என்று இவர்கள் ஒன்றை நிறுவுவார்கள். இப்படி நிறுவியதற்கு பின்னால் மத்திய அமைச்சர் அதில் இருப்பார். அதுல தலைமைத்துவத்தில் மத்திய அமைச்சர் இருப்பார். இரண்டாவது 3 எம்பிக்கள் அதுல இருப்பாங்க. 3 எம்பிக்கள் இரண்டாவதாக அதில் இருப்பார்கள். மூன்றாவதாக போனா போது சமைக்கும் போது இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போடுறோம்ல எக்ஸ்ட்ராவா, சாப்பிடும் போது சில பேர் தூக்கி போட்டுருவாங்க, அந்த மாதிரி சில முஸ்லிம் பிரதிநிதிகள் அதுல இருப்பாங்க. அதே போன்று சில முஸ்லிம் சட்ட வல்லுநர்கள் இருப்பாங்க. காசுக்கு விலை போகக்கூடிய யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், சட்ட வல்லுநர்கள் என்ற பெயரில் அவங்களை கொஞ்சோண்டு போட்டுப்பாங்க. ஐந்தாவதாக 2 நீதிபதிகள் இருப்பாங்க. ஆறாவதாக தேசிய புகழ் பெற்ற 4 பேர் அதுல இருப்பாங்க. தேசிய புகழ் பெற்றவர்கள் யாரு? யார் வேணாலும் இருக்கலாம். ஷாருக் கான் இருக்கலாம், சல்மான் கான் இருக்கலாம், அமீர் கான் இருக்கலாம், அமிதாப் பச்சன் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், ஹேமா மாலினியும் இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், சச்சின் டெண்டுல்கரும் இருக்கலாம் வக்ஃப் வாரியத்தினுடைய தலைமைத்துவ. என தேசிய புகழ் பெற்றவர்கள் MS தோனி வரலாம், யாரு வேண்டுமானாலும். இப்படி தேசியத்தில் புகழ் பெற்ற 4 பேர் இதில் இருப்பார்கள். அது அமித்ஷாவும் வரலாம் அல்லது மோடியும் இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இப்படி இருக்கலாம். இது அவங்க போடக்கூடிய விஷயம். ஏழாவதாக மூத்த அதிகாரிகள் என்று சிலரை நியமிப்பார்கள். மூத்த அதிகாரிகள் என்று சிலரை நியமிப்பார்கள். இந்த 7 பேர் கொண்ட மத்திய வக்ஃப் கவுன்சில் என்பது அவர்கள் நிறுவுவார்கள். இதற்கு கீழ்தான் இனி வக்ஃப் வாரியம் நிறுவப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை தாண்டி இன்னும் 2 அதிகார வர்க்கத்தை அவர்கள் நிறுவுவார்கள். ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா என்று ஒருவரை நியமிக்கப்படும். வக்ஃப் வாரியத்திற்காக ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா என்ற ஒருவரை நியமிக்கப்படும். பின்பு இரண்டாவதாக மத்திய அரசால் நியமனம் செய்யப்படக்கூடிய ஒரு மேலாண்மை குழுவை போன்ற ஒருவரை நியமிப்பார்கள். இந்த 2 பேரும் எப்போ வேணா ரைடுக்கு வருவாங்க, உங்ககிட்ட சொல்லுவாங்க, கேட்பாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர்கள் நினைத்தால் திடீரென்று வருவார்கள். இது ஏன் இப்படி முறைகேடா இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு என்பதை கொண்டு சிலதை ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, சிலதை ரிஜெக்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இவர்கள் எப்படியும் வருவார்கள். இவை எல்லாமே
இந்த மத்திய வக்ஃப் வாரிய கவுன்சிலுக்கு கீழாக கொண்டு வரப்படும் என்பதுதான் இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம். இதில் உச்சகட்டமாக இன்னும் சிலதை பாருங்கள், நல்லா கவனிங்க, எப்படி எப்படி கொண்டுட்டு வராங்கன்றத பாருங்க. வக்ஃப் செய்யறாங்கல்ல, இப்போ திடீரென்று அப்துல்லா என்ற ஒரு சகோதரர் இருக்கிறார். அவர் என்னுடைய 5 ஏக்கர் நிலத்தை நான் பள்ளி வாசலுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். உண்மையில் அப்துல்லா யார் என்றால் இஸ்லாத்தை தழுவி ஒரு சகோதரர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாத்தை தழுவி இப்படி இஸ்லாத்திற்காக ஒரு வக்ஃப் செய்வாரு. வக்ஃப் செய்யும் போது 5 வருஷம் அவர் முஸ்லிமாவே இருந்திருக்கணும். இஸ்லாத்தை ஒரு நான் முஸ்லிம் இஸ்லாத்தை தழுவியதற்கு பின்னால் 5 வருஷம் ஆவதற்கு முன்னாடி அவர் வக்ஃப் செய்தால் அந்த வக்ஃப் செல்லாது. 5 வருஷம் ஆனதுக்கு பின்னாடி தான் அந்த வக்ஃப் செல்லும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 வருஷம் நீ கலிமா சொல்லி உன்னை முஸ்லிம்னு சொல்லிக்கோ, நாங்க ஏத்துக்கல, அதான் பொருள். 5 வருடம் வரைக்கும் நீ இஸ்லாத்திற்காக ஏதேனும் நீ இஸ்லாத்தை தழுவியதால் அதனுடைய நன்மையை நாடி நீ வக்ஃப் செய்தால் அந்த வக்ஃப் சொத்தை வக்ஃபுடைய சொத்து என்று மத்திய அரசு அங்கீகரிக்காது. 5 வருஷம் முடிஞ்சிருக்கணும். அப்படி முடிஞ்சு இருந்தா மட்டும்தான் அதை வக்ஃப் என்று எடுக்கப்படும் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் நம்மை சம்பட்டை அடிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் அடிக்கிறான். இதற்கு மேலும் ஒரு முஸ்லிம் திருந்தாமல் இருந்தால், இதற்கு மேலும் ஒரு முஸ்லிம் அல்லாஹுடைய சட்டங்களை பின்பற்றாமல் இருந்தால், இதற்கு மேலும் ஒரு முஸ்லிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றாமல் இருந்தால் இனியும் நாம் கேவலப்படுத்தப்படுவோம், இன்னும் அசிங்கமாக கேவலப்படுத்தப்படுவோம். சட்டத்தை பாருங்கள், எந்த ஒரு முஸ்லிம் பிராக்டிக்கலான முஸ்லிமாக இல்லையோ, சட்டம் எந்த ஒரு முஸ்லிம் பிராக்டிக்கலான முஸ்லிமாக இல்லையோ அவருடைய சொத்து வக்ஃப் செய்திருந்தால் அதை வக்ஃபாக கருதப்படாது. உதாரணத்திற்கு ஒரு முஸ்லிமுடைய சட்டம் 5 வேளை தொழணும். இவர் வெறுமனே ஜும்மா மட்டும் தொழக்கூடியவர், பிராக்டிக்கல் முஸ்லிம் இல்ல. ஒரு முஸ்லிமுடைய சட்டம் தாடி வைக்க வேண்டும், இவர் தாடி வைக்க மாட்டார், பிராக்டிக்கல்ல இல்ல. இஸ்லாத்தினுடைய என்னென்ன சட்ட திட்டங்கள் இருக்கிறதோ இதில் எதையுமே ஃபாலோ செய்ய மாட்டார். ரேஷன் கார்டுலயோ அல்லது ஆதார் கார்டுலயோ இவருக்கு பேர் அப்துல்லா, பல வருஷமா முஸ்லிமா இருக்கிறோம், எங்க தாத்தா இங்க இருந்து எங்க தாத்தா முஸ்லிம், எங்க பாட்டன் முஸ்லிம் சொல்லிக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம், இப்படி இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே எப்படி கேவலப்படுத்துறான் பாருங்க. இந்த முஸ்லிம் இவருடைய ரூல் அடிப்படையில் பிராக்டிக்கலான முஸ்லிம் இல்ல. இந்த முஸ்லிமை இவர் செய்யக்கூடிய வக்ஃபை வக்ஃப் சொத்தாக மத்திய அரசு ஏற்காது என்று சட்டம் போட்டிருக்கிறாங்க. இந்த 44 ஒண்ணு இதுவும் ஒண்ணு. அல்லாஹ் இப்ப புரியுதா? அல்லாஹ் தஆலா எவ்வளவு கேவலப்படுத்த வேண்டுமோ அவ்வளவு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். இனியும் திருந்தாமல் இந்த முஸ்லிம்கள் வாழ்வார்களே ஆனால் இன்னும் எப்படியெல்லாம் சின்ன பின்னம் ஆவோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே கேவலப்படுத்துவான், மறுமையிலும் கடுமையான வேதனை கொடுத்து தண்டிப்பான் என்பதை நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த விஷயத்தை எல்லாம் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். கொஞ்சம் நாம் கழிச்சதுக்கு பின்னாடி பிராக்டிக்கல் முஸ்லிம் என்பதை எப்படி பார்ப்பாங்க. ஒருத்தர் ஃபர்து தொழுகிறது இல்ல, ஜும்மா மட்டும் தொழுகிறார். ஒருத்தர் ஜும்மாவுக்கும் வரதில்லை, பெருநாளுக்கு மட்டும் வருவார். இப்ப பிராக்டிக்கல் முஸ்லிம் என்பதை எதை வைத்து இவர்கள் முடிவு செய்வார்கள்? சுருக்கமா நான் சொல்றேன் பாருங்க. இப்ப ரேஷன் கார்டுல இது இருந்தா உங்களுக்கு அரிசியும் கோதுமையும் இருக்கு, இது இல்லன்னா அரிசி மட்டும் தான் இருக்கு. உங்க கார்டுல என்ன போட்டிருக்கு? NPHH போட்டிருக்கா, அப்ப உங்களுக்கு 1000 ரூபாய் இருக்கு. உங்க கார்டுல வெறுமனே NHH மட்டும் போட்டிருக்கா, அப்ப உங்களுக்கு கிடைக்காது. கொண்ட கடல் அப்பதான் கிடைக்கும், இல்லன்னா கிடைக்காது சொல்றாங்கல்ல. இதே போன்று வருங்காலத்தில் இவர்கள் அட்டையை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. என்ன அட்டை? நீங்க 5 வேளை தொழுகையாலையா, அப்போ NPHH. நீங்க வெறுமனே ஜும்மாவா, அப்ப NHH. அப்ப உங்களுடைய சொத்து வக்ஃபுடைய சொத்து அங்கீகரிக்கப்படாது. நீங்க வஃபாத்தானீங்க, உங்க கபர்ல கூட இடம் கிடையாது சொல்லுவார்கள். இந்த நாட்டினுடைய முறைப்படி அரசாங்கம் அதை எடுத்துக்கொள்ளுமே தவிர நீங்க முஸ்லிம் எல்லாம் சொல்லிக்க கூடாது. நீதான் பிராக்டிகல் பண்ணலையே, நீதான் 5 வேளை தொழ மாட்டேங்கிறிய, இஸ்லாத்தினுடைய சட்டத்தை நீயே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற. அப்ப முஸ்லிம் என்பதை உனக்கே பிரச்சனையா இருக்கு, ஹிஜாப் அணிவதில் உனக்கே பிரச்சனையா இருக்கு, ஹிஜாப் இல்லாமல் செல்கிறாய் என்று நீயே சொல்லிக்கிற. அப்ப பிராக்டிக்கலாக இல்லாத முஸ்லிம்களை எல்லாம் இந்த மத்திய அரசாங்கம் ஒதுக்குகின்றது என்பது ஆரம்பம் இதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 3 வாரத்திற்கு முன்னால் அப்துல் சமதுடைய தலாக்குடைய சட்டத்தில் நான் சொன்னேன், எப்போதெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரான சட்டங்கள் வருகிறதோ அதற்கு காரணம் நாம் தான். அல்லாஹு தஆலா நம் மீது போட்டிருக்கக்கூடிய சட்டத்தை நாம் பின்பற்ற விட்டுவிட்டோம். நாம் பின்பற்றாமல் விட்டுவிட்டதின் காரணம் இன்று ஷைத்தான், இப்லீஸ் இவர்களுடைய வடிவில் வந்து அவர்களே அதை பின்பற்றுவதில்லை. அப்ப தூக்க அந்த சட்டத்தை.
அவர்களே அதை ஃபாலோ செய்வதில்லை. அப்ப எடு அந்த சட்டத்தை என்று 3 வாரத்திற்கு முன்னதாகவே நான் சொன்னேன். இதுதான் ஆரம்பம் என்று சொன்னேன். 1 மாதம் கழியில 2வது சட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இனி முடியாது. இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு சட்டங்களாக வந்து கொண்டே இருக்கும். இந்த சட்டங்கள் ஒவ்வொன்றும் முஸ்லிம்களுக்கு பாதகமானதாகவே, முஸ்லிம்களுக்கு சரியான முறையில் இல்லாமல் அது முஸ்லிம்களை வஞ்சிக்கும் விதமாக இருக்கும். சுருக்கமாக ஒரே வரியில் சொல்ல வேண்டுமானால், வாழ்றதுனா இந்த நாட்டில் ஹிந்துவா வாழ், இல்லனா வாழாது, முஸ்லிம்லாம் இடம் கிடையாது என்று ஒரே வரியில் சொல்வதனுடைய அளவில் இவர்களுடைய சட்டங்கள் இருக்கும் என்பதை நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ப இந்த சட்ட திட்டங்கள் அவர்களுடைய சாப்டரை பார்த்து இப்ப நம்ம பேசியாச்சு. இப்ப நம்ம விஷயத்துக்கு வாங்க, முஸ்லிம்களுடைய பட்டியலுக்கு வாங்க. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியை எப்படி வக்ஃப் செய்து காட்டினார்களோ, அதற்கு பின்னால் வாழ்ந்த ஒவ்வொரு நல்லடியார்களும் இஸ்லாத்தின் பெயரில் சம்பாதிக்கப்பட்ட அந்த அழகான சொத்துக்களை பின்னால் இருப்பவர்களிடம் விட்டு சென்றார்கள். பின்னால் இருப்பவர்கள் அதற்கு வாரிசுதாரர்களாக வக்ஃபை பராமரிக்கக்கூடிய பொறுப்பாளர்களாக மாறினார்கள். அல்லாஹு தஆலா உங்களை எவ்வளவு கண்ணியப்படுத்தலாம். உங்களை பள்ளிவாசல்களுடைய பொறுப்புதாரிகளாக ஆக்கினான், உங்களை வக்ஃப் வாரியத்தினுடைய பொறுப்புதாரிகளாக ஆக்கினான். உங்களை இவ்வளவு அழகான ஒரு இடத்திற்கு, உண்மையை சொல்ல வேண்டுமானால் 3வது பெரிய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராணுவத்துடனும் இந்தியாவுடனும் ரயில்வேவுடனும் இணைத்து நம்ம பேசிக்கலாம். ஆனா முஸ்லிம்களுடைய பட்டியலில் முதலிடத்தில் தான் அது கணக்கு வரும். 20 கோடி முஸ்லிம்களுக்கு 140 கோடி மக்களுடைய விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் 3வது இடம் என்றால் 20 கோடி முஸ்லிம்களுடைய முதலிடத்தில் அல்லாஹ் தஆலா இவ்வளவு அழகான சொத்துக்களை கொடுத்து வைத்திருக்கிறான். நீங்கள் என்ன செய்தீர்கள்? என்ன செஞ்சிருக்கிறாங்க? இந்த வக்ஃப் வாரியத்தில் இருப்பவர்கள், பொறுப்புதாரியில் இருப்பவர்கள் எப்படி இருக்கிறாங்க? தொழுகை கிடையாதவர்கள் வக்ஃப் வாரியத்தின் தலைவர்கள், தாடி வைக்காதவர்கள் வக்ஃப் வாரியத்தின் பொறுப்பாளர்கள், எந்த விதமான இஸ்லாமிய அடிப்படை சட்டமும் தெரியாதவர்கள் வக்ஃப் வாரியத்தின் பொருளாளர்கள். ஒவ்வொரு பள்ளிவாசல்களுடைய லட்சணமும் இதுதான். தாடி இருக்கார், அவர் பொறுப்பில் இருப்பார். தொழமாட்டார், அவர் பொறுப்பில் இருப்பார். தொழுகையை பற்றி எந்த சட்ட திட்டங்களும் தெரியாது, அவர் பள்ளிவாசலுடைய பொறுப்பில் இருப்பார். எத்தனை பள்ளிவாசல்கள் இப்படி இருக்கிறது? சில நிர்வாகிகளை அழைத்து நீங்கள் கேட்டு பாருங்கள். எல்லா பள்ளிவாசல்களும் சொல்றேன், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பள்ளிவாசல்களுடைய நிலையும் அவர்களை அழைத்து கேட்டு பாருங்கள். இந்த பள்ளிவாசலுக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது, எதிலிருந்து எதுவரை துவங்கி எதுவரை முடிகின்றது தெரியாது. அவருக்கு தெரியாது. எங்க பொறுப்புதாரியா இருக்கிறீங்களங்க, 5 வருஷமா இருக்கிறீங்க, 10 வருஷமா இருக்கிறீங்க, 15 வருஷமா இருக்கிறீங்க, 25 வருஷமா நான் தாங்க முத்தவள்ளி பெருமையோடு சொல்வார். இப்ப 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பள்ளிவாசலுடைய வரலாறு என்ன, எப்ப இந்த பள்ளிவாசல் நிறுவப்பட்டது, எப்போது கட்டப்பட்டது கேட்டு பாருங்களேன். ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்னும் தெரியாது. சரி, 25 வருஷமா தொழுகையாளியாக இல்லாதவர்களை எத்தனை பேர் நீங்க தொழுகையாளி ஆக்குனீங்க தெரியாது. எத்தனை பேர் குர்ஆன் ஓதாம இருந்தாங்க உங்களுடைய மஹல்லால? நீங்க 30 வருஷமா முத்தவல்லியா இருக்கிறேன்னு சொன்னீங்களே, எத்தனை பேருக்கு நீங்க குர்ஆன் ஓத கத்து கொடுத்தீங்க? எல்லாத்துக்கும் பூஜ்யம் ஆன்சர். பொறுப்புதாரிகள், நிர்வாகிகள், அவ்வளவுதான். அல்லாஹு தஆலா எவ்வளவு அழகான ஒரு பொறுப்பை உங்களிடத்தில் கொடுத்து, இந்த பொறுப்பை எவ்வளவு சல்லியாக நொறுக்கி தள்ளி இருக்கிறீர்கள். இது இங்கோடு முடியாது. நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நிற்க வேண்டும். ஒவ்வொரு ஜான், ஒவ்வொரு இன்ச்சுக்கும் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பார். எந்தெந்த சொத்துக்களை யார் சூறையாடினார்கள், யார் எடுத்துக்கொண்டார்கள், அதை நீங்கள் பொறுப்பில் இருக்கும் போதுதானே சூறையாடினார்கள், எடுத்தார்கள். உங்களுடைய முன்னோர்கள் அல்லாஹ்வின் பெயரில் வக்ஃப் செய்யப்பட்ட சொத்தை அடுத்தவர்கள், பின்னால் உள்ளவர்கள், முன்னால் உள்ளவர்கள் என்று சுரண்டினார்களே, காசுக்காக, பணத்துக்காக நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் அமைதியாக உங்களுடைய பொறுப்பையும் உங்களுடைய பதவியையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக உலகத்தினுடைய ஆதாயத்திலே கழித்தீர்களே என்று அல்லாஹ் கேட்க மாட்டானா இந்த கேள்வியை? இப்போது கூட ஹஜ் கமிட்டியினுடைய ஒரு நிறுவனர், ஒரு தலைவர் அபூபக்கர் என்பவர் இந்த சட்டத்தை ஆதரிக்கிறார். அபூபக்கர் ஆதரிக்கிறார் இந்த சட்டத்தை. இதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்கிறார். ஏன்? அவருடைய பதவியை காப்பாத்திக்கணும், அவருடைய பொறுப்பை அவர் காப்பாத்திக்கணும். அவர் மத்திய அரசிற்கு ஜால்ரா போடணும். இந்த மாதிரி எல்லாம் எனக்கு நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நன்கு ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன், நல்லா பார்த்துக்குங்க. ஒரு செல்வந்தர் இறக்கக்கூடிய நேரத்தில், ஒரு நல்லடியார் அவர் வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் ஒரு 10 ஏக்கர் நிலத்தை இஸ்லாத்திற்கானது என்று வக்ஃப் செய்துவிட்டு சென்றார். நீங்க என்ன செஞ்சீங்க தெரியுமா? அந்த 10 ஏக்கரை இஸ்லாத்தினுடைய, இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏதேனும் ஒரு வகையில் பயனடைய வேண்டும் என்பதற்காக விட்டு சென்ற அந்த சொத்தை எந்த விதமான நன்மையும் நாடாமல் கொடுத்து விட்டு சென்ற அந்த நல்லடியார் இறந்தவுடன் 2 சென்டில் அவருக்கு ஒரு தர்காவை எழுப்பினீங்க. அவருக்கு ஒரு தர்காவை நீங்கள் எழுப்பினீர்கள்.
கட்டி வைத்து நீங்கள் அங்கு அமர்ந்து கொண்டீர்கள் உங்களுடைய பிழைப்பை பார்ப்பதற்காக. அல்லாஹு தாலாவினுடைய சொத்தில் எது நடக்க கூடாது என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலும் ஹதீஸிலும் தெள்ளத் தெளிவாக சொல்லி இருக்கிறாரோ இதையே நீங்கள் அல்லாஹ்வுடைய சொத்துக்கு மத்தியில் 2 சென்ட் 1 சென்ட் சொல்லி காம்பவுண்ட் கட்டி உட்கார்ந்துகிட்டு அந்த இடத்தை மட்டும் உங்களுடைய சம்பாத்தியம் இருந்தால் போதும் என்று வைத்துக் கொண்டு நீங்கள் மற்ற இடங்களை விட்டுவிட்டீர்கள். எப்போது அல்லாஹு தாலா தடுத்த ஒரு காரியம் அல்லாஹ்வுடைய சொத்துக்குள்ளாகவே வக்ஃபுடைய சொத்துக்குள்ளாகவே அல்லாஹு தாலா தடுத்த ஷிர்க்கும் பித்அத்தும் இணை வைப்பும் ஹராமானதும் எப்போது வந்து கலந்ததோ அல்லாஹு தாலா எப்படியெல்லாம் நாசப்படுத்த வேண்டுமோ எப்படியெல்லாம் முஸ்லிம்களை கேவலப்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் கேவலப்படுத்திக் கொண்டு இருக்கின்றான். ஆனால் இன்னும் திருந்திய பாடில்லை. இன்னும் திருந்தல முஸ்லிம் சமூகம் இன்னமும் அடிபடும். இப்போதும் ஒன்றும் கெட்டு போகவில்லை. இந்த சொத்துக்கள் எதற்காக வக்ஃப் செய்யப்பட்டதோ முறைப்படி அதற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த சொத்துக்களை பராமரிப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஹதீஸ் சொல்கிறதோ அதே அளவில் இருந்தாக வேண்டும். வேறு வழி கிடையாது. இது அல்லாஹ்வுடைய சட்டம். இந்த சட்டத்தை நீங்கள் எப்போது புறக்கணிப்பீர்களோ உங்களுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி போடுவீர்களோ இதைவிட கேவலத்தை சந்தித்துக் கொண்டே இருப்போம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஒவ்வொரு வக்ஃப் வாரிய சொத்துக்கு பின்னாலும் மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. ஆனால் இருக்கக்கூடிய எந்த பொறுப்புதாரிகளுக்கும் அதை பற்றி எதுவுமே தெரியாது, அதை பற்றி புரியாது. இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் கொடுக்கப்பட்ட சொத்தில் 2 சென்ட் 3 சென்ட்ல ஒரு தர்காவை எழுப்பி உட்கார்ந்து இவ்வளவுதான். அவர் இறந்து போன கொடுத்தவர் ஒரு நல்ல விஷயத்திற்காக கொடுத்தார். அவர் இறந்து போயிருந்தால் அவரை கொண்டு போய் மையவாடியில் நீங்கள் அடக்கம் செய்திருக்க வேண்டும். இதுதான் அவருக்காக நீங்க செஞ்ச மரியாதை. அல்லது அவர் விட்டு சென்ற சொத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்திற்கு பயன்பெறும் விதமாக ஏதேனும் ஒரு நன்மையை நாடி இருக்க வேண்டும். அவர் அது ஒரு டியூஷன் சென்டர், ஒரு கல்வி, முஸ்லிம்களுக்கான ஒரு காலேஜ், முஸ்லிம்கள் எதையோ ஒன்று இல்லாத குடும்பங்களுக்கு சென்று சேரும் விதமாக அந்த சொத்தை அழகாக நீங்கள் பயன்படுத்தி இருக்க வேண்டும். அப்படியே கடப்புல போட்டு முள்ளு முளைக்குதா கால் என்ன பாம்பு வருதா தெரியாது பொறுப்புதாரிகள். ஆனால் பொறுப்புதாரிகள் எந்த வகையிலும் அந்த இடங்கள் பராமரிக்கப்படுவதில்லை. இன்னும் சில பள்ளிவாசல்களுடைய இடங்கள் காலையில் தங்களுடைய வீடுகளில் பாத்ரூம் இல்லாத மக்களுக்கு வயக்காடாக பயன்படுகின்றது. எதில்? அல்லாஹ்வுடைய சொத்து, வக்ஃப் சொத்து. பள்ளிவாசலை சுற்றி இருக்கக்கூடிய காலி மைதானங்கள் பள்ளிவாசலுடைய வக்ஃப் சொத்து. அது எதை யார் பயன்படுத்துறாத? சுற்றி இருக்கக்கூடிய பாத்ரூம் இல்லாத மக்கள் இங்கு வந்து தங்களுடைய காலை கடன்களை கழிப்பதற்காக அந்த இடத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை பற்றி பொறுப்புதாரிகளுக்கு எந்த கவலையும் இல்லை. திடீரென்று அரசாங்கமே சில நேரங்களில் அதை எடுத்துக் கொள்கின்றது. வக்ஃப் சொத்து என்று தெரிந்திருந்தும் காம்பவுண்ட் சேர்த்து போட்டு எடுத்துக்குது. அதை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை. கேட்க செல்பவர்களுக்கெல்லாம் லஞ்சமும் ஊழலும் கொடுத்து கொண்டிருந்தால் இந்த சொத்துக்கள் எல்லாம் அப்படியே சூறையாடப்பட்டு நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். நாளை மறுமையில் இன்ச் பை இன்ச்சாக அல்லாஹு தஆலா நிச்சயமாக இதை பற்றி கேள்வி கேட்பான். இந்த சொத்துக்களை பற்றி விசாரிப்பான். இது யாருடைய பொறுப்பில் இருக்கிறது, யார் பொறுப்பாளியாக இருந்தார், என்னென்ன நீங்கள் செய்தீர்கள், முறைகேடாக நடந்த விஷயத்தில் நீங்கள் எதை சரி செய்தீர்கள், நீங்கள் எதை ஒழுக்கமாக்கினீர்கள் என்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹு தஆலா கேட்பான். பொறுப்பு என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அது மிகப்பெரிய அமானிதம். இன்று இந்த அமானிதத்தை சரியாக செய்ய தவறியதால் தான், செய்யாமல் விட்டதினால் தான். இதற்கு சுருக்கமாக நான் சொல்ல வேண்டுமானால் யூதர்களுக்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்திருந்தான். யா பனி இஸ்ராயீல் அஸ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும். உங்களை அகில மக்கள் அநேகமாக நிஅமத்துகளை நாம் பனி இஸ்ரவேல் மக்களுக்கு செய்திருந்தோம். வ அன்னி ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன். அகில மக்கள் அனைவர்களை காட்டிலும் உங்களை நாம் சிறப்பாக்கி வைத்திருந்தோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசுறான். ஆனால் இதை அவர்கள் பொருட்படுத்தவே இல்லை. இதை துச்சமாக கருதினார்கள். அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டங்களை கேவலப்படுத்தினார்கள். தௌராத்தை கிழித்து விட்டு அவர்களுக்கு தோதுவான விஷயங்களை எழுதி கொண்டார்கள். அல்லாஹு தஆலா எதை தடுத்தானோ அதையெல்லாம் செய்தார்கள். அல்லாஹு தஆலா எதை செய்ய சொன்னானோ அதையெல்லாம் விட்டு விட்டார்கள். இவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விஷயமாக படிப்பினை கொடுத்து கொண்டே வந்து கடைசியாக பாபிலோனுடைய அரசனாக இருக்கக்கூடிய புக்தனசர் என்று சொல்லக்கூடிய ஒரு நான் முஸ்லிம் அரசனை வைத்தே இவர்களை அல்லாஹு தஆலா தீர்த்து கட்டினான். பலஸ்தீனே காலியானது. இவர்களை அல்லாஹு தஆலா ஒரு நான் முஸ்லிமை வைத்து எப்படி அழித்தானோ அதே நிலைதான் இன்றும் நீங்கள் பார்க்கணும். இந்த உதாரணத்தை அப்படியே நீங்கள் ஒத்து பாருங்கள்.
எப்போது ஒரு முஸ்லிம் சமூகம் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சரியானதாக இல்லாமல் மாற்றம் செய்து கொண்டே இருக்கிறதோ, உண்மையான மாற்றமானவர்களை வைத்து இந்த முஸ்லிம்களை அல்லாஹு தஆலா இப்போது கிழித்தெறிந்து கொண்டிருக்கின்றான். இது இத்தோடு முடியாது. மீண்டும் சொல்கின்றேன், இன்னும் அடுத்தடுத்த சட்டங்களில் அவர்கள் கை வைப்பார்கள். ஒரு சட்டம் வரலாம், இந்தியாவில் வாழ வேண்டும் என்றால் யாரும் தாடி வைக்க கூடாது, இந்தியாவில் வாழ வேண்டுமானால் யாரும் பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடாது, தொழக்கூடாது, ஒவ்வொரு பள்ளிவாசலையும் வேற மாதிரியாக மாற்றுங்கள் என்றெல்லாம் சட்டம் நிச்சயமாக இது தொடர்ந்தால் வரும். இதற்கு முன்னால் மீண்டும் அல்லாஹ்விடத்திலே பாரத்தை போட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்வதை போன்று ஒரு சமூகம் தன்னைத்தானே மாற்றிக் கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் தஆலா எந்த மாற்றத்தையும் செய்ய மாட்டான். நீங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் சரியாக பின்பற்றாத வரைக்கும் இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா நமக்காக எதையும் செய்ய மாட்டான். நாம் மாற வேண்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடிய சரியான அடியார்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நாம் மாற வேண்டும் என்பதுதான் உண்மையான நிதர்சனம். இது மாறாத வரைக்கும் எதுவும் மாறப்போவதில்லை என்பதை நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயத்தை எல்லாம் நன்கு ஆராய்ந்ததற்கு பின்னால் சுருக்கமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சுதந்திர தினம் வரக்கூடிய நேரத்தில் இந்த விஷயத்தை இவர்கள் செய்வதுதான் இவர்களுடைய பாலிசி, இவர்களுடைய பொலிட்டிக்கலே இப்படித்தான். எந்த ஒரு விஷயத்தையும் திடீரென்று கொண்டு வருவார்கள். இந்த கொண்டு வரக்கூடிய நேரத்தில் எந்த மேலாய்வு குழுவிடத்தில் ஆய்வு செய்து இது யாருக்கேனும் சிறுபான்மையினருக்கு பாதிப்பாக இருக்கிறதா, இது சரியாக இருக்குமா என்று எதையுமே கேட்க மாட்டார்கள். சமைச்சு முடிச்சிட வேண்டியது. அதுக்கு பின்னாடி காரம் அதிகமா இருக்கு, உப்பு அதிகமா இருக்குன்னு எப்படி சொல்லுவாங்களோ, போடும் போதே உப்பு எவ்வளவு இருக்கு, காரம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்த்து போடாம சமைச்சு முடிச்சதுக்கு பின்னாடி எப்படியோ இதே போன்றுதான் இவர்களுடைய கதை. முதலில் சட்டத்தை கொண்டு வர வேண்டியது, அதுக்கு பின்னாடி ஓ இதுல இவ்வளவு எதிர்ப்பு இருக்கா, இதுல இவ்வளவு பாதிப்பு இருக்கான்னு சொல்லி அதுக்கு பின்னாடி அதை எங்கேயாவது கொண்டுட்டு போக வேண்டியது. மேலாய்வு குழுக்கு அனுப்புறோம், ஆய்வு குழுக்கு அனுப்புறோம், ஒரு அமர்வு குழுக்கு அனுப்புறோம் சொல்லிட்டு சட்டத்தை கொண்டு வரும் போதே இதை செய்யணும், இதை மாத்தணும் அப்படின்ற எந்த நிலையும் இல்லாதது நமக்கு புரிய வருகின்றது. நாங்கள் நினைப்பதை செய்து முடிப்போம். நாங்க என்ன நினைக்கிறோமோ அதுதான் சட்டம். நாங்க இப்படி இருக்கணும்னா நீங்க இப்படிதான் இருக்கணும், நீங்க இப்படி இருக்கக்கூடாதுன்னா நீங்க இப்படி இருக்கக்கூடாது என்ற சட்ட திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். என நாங்க தான் ஆட்சியில் இருக்கிறோம். இந்த நாட்டை முற்றிலுமாக இந்து நாடாக மாற்றாமல் எங்களுடைய அஜெண்டா முடியாது என்பதுதான் இவர்களுடைய முக்கியமான விஷயம் என்பதை நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா இப்லீஸ்களிடமிருந்தும் ஷைத்தான்களிடமிருந்தும் நம்மை பாதுகாக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு இப்லீஸும் ஷைத்தானும் நம்முடைய தொலைவில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களேயானால் அவ்வளவுக்கு அவ்வளவு குர்ஆனுடைய விஷயத்திலும் ஹதீஸுடைய விஷயத்திலும் நீங்கள் நெருங்க வேண்டும். நீங்கள் அதிகமாக அதை உள்வாங்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நமக்கு சொல்லி இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் நாம் வாழ்ந்தாக வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆனையும் ஹதீஸையும் சரியாக